தற்போதைய அண்மை செய்தி. அரசு உதவி பள்ளிகளில் அலுவலக உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ராஜரத்தின மைதானத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அலுவலக பணியாளர்களாக பணியாற்றும் அலுவலக உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவலர் சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாநிலை போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அரசு உதவி பள்ளிகளில் அலுவலக உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய அரசாணைகளை ரத்து செய்து பழைய நிலையிலேயே வழங்க வேண்டுமெனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவினா வழங்க கேட்கலாம். வணக்கம் கவினா, தற்போது அலுவலக உதவியாளர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் கீதா. தமிழ்நாடு அரசு உதவி பெறும் அரசு பள்ளிகளில் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களான நிர்வாக பணியாளர்கள், தொழில்நுட்பம் மற்றும் ஆய்வக பணியாளர்கள் மற்றும் இதர உதவியாளர்களான காவலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போன்றவர்கள் சென்னை ராஜரத்னம் மைதானம் முன்பாக உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், புதிய அரசாணைகளை ரத்து செய்துவிட்டு பழைய நிலையிலேயே பணிகளை தொடர வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் புதிய அரசாணை எண் 238 படி பள்ளியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அலுவலக உதவியாளர், எழுத்தர், ஆய்வக உதவியாளர் போன்ற பணியிடங்கள் ஒதுக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. ஆனால் அவ்வாறு பணியிடங்களை குறைத்தால் தற்போது பணியில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிப்பதாக அவர்கள் கூறி வருகிறார்கள். அதனால் புதிய அரசாணையை ரத்து செய்து பழைய அரசாணையை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் கூறி வருகிறார்கள். மேலும் காவலாளிகளுக்கு ஆண்டுக்கு 30 நாட்கள் ஈட்டிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும், இதற்கேற்ப அரசாணை 181 உரிய திருத்தங்களை செய்தும் அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மேலும் தற்போது இளநிலை உதவியாளர்களாக நீண்ட காலமாக பணியாற்றுபவர்களுக்கு உதவியாளர் என்ற பதவி உயர்வையும் செயல்படுத்தக்கூடிய அரசாணை எண் 573 அரசாணையை செயல்படுத்த வேண்டும் என்றும், மேலும் அலுவலக பணியாளர்களாக பணியாற்றும் தகுதி பெற்ற பணியாளர்களை அரசு நடத்த இருக்கும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் பங்கேற்க அனுமதி வேண்டும் என்றும் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை ராஜரத்னம் மைதானம் முன்பாக சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கவினா.